வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவ சமூகத்துல மட்டும் துக்கமுகமாய் இருக்கவே கூடாதான். ஏன் நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு மரணம் சம்பவிக்கிற இடத்துல துக்கம் நிறைந்தவர்களாய்த்தான் இருப்பாங்க இல்ல? ஒரு கல்யாண வீட்டுல அங்க அழுதாலும் சிரிச்சுக்கிட்டே தான் அழுவாங்க, இங்க சிரிச்சாலும் அழுதுட்டே தான் சிரிப்பாங்க. ஒரு பாரத்தோடு சிரிக்கிறதும் மகிழ்ச்சியோடு அழுகிறதும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல மணவாளன் இருக்கிறாரு, அவருதான் மாப்பிள்ளை, பொண்ணு நான் தான், நான் அழமாட்டேன். ஆமென். மணவாளனாகிய கிறிஸ்து இருக்கிறார், நான் ஏன் அழ வேண்டும்? தேவ ஜனங்களே, சபைக்குள்ளாய் நான் வருகிற போது, என் வாழ்க்கையில தேவன் இருக்கும் போது, அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லைன்னு நான் விசுவாசிக்கும் போது எதை நினைத்து அழுகிறேன்? நான் ஏன் அழுகிறேன்? அவர் அப்படி ஒன்று செய்ய முடியாதவர் இல்லை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறதோ அது நடக்கும்னு இப்ப விசுவாசிங்க. அல்லேலூயா. நடக்கும்.